வைரவர் துணை நான் உங்க ராகவன் புகழ். அப்பாடா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இனிமேல் தெருவில் நாயே இருக்க போறது கிடையாது. எங்க வீட்டு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே தைரியமா வெளியில போயிட்டு வரலாம். நாய் தொல்லை இருக்க போறது கிடையாது. தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறப்போகுது, இந்தியா வல்லரசா ஆக போகுது, எங்க பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. என்னடா அவன் முட்டாள்னு திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படாம உங்களை முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்களா இவ்வளோ காலமா நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு, முக்கியமாக இந்த காசை வாங்கிட்டு எந்த நியூஸ் வேணால் போடுன்னு சொல்கிற மீடியா சேனல்ஸ் இவங்க எல்லாரையும் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணமே ஜாதி நாய்கள் தான். நீங்கள் ஜாதி நாய்களை தடை பண்ணுறதை சொல்லி பேசி பாருங்க, உண்மையான பிரச்சனைங்க எல்லாம் வெளியில் வரும். ஏன்னா பலாயிரம் வருஷமாக நம்ம கூட வாழ்ந்த நம்ம நாட்டு நாய்களை தெருநாயாக்கி தெருநாய் வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்கு. இதில் முக்கியமான அரசியல் என்னன்னா இந்த பிரீட் டாக்ஸ் மாஃபியா. இந்த திடீர் நாட்டு நாய் வெறுப்பு அரசியலுக்கு முன்னாடி பல சதி கும்பலுங்க இருக்கு. அதுல முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்த்தோன்னா அந்த பிரீடர்ஸ் மாஃபியா, ஜாதி நாய்களை வச்சு காசு பார்க்குற அந்த கூட்டம். அதுக்கப்புறம் மெடிக்கல் மாஃபியா ஒன்று இருக்கு, மக்களோட பயத்தை வச்சு ஊசியை விற்று அதுக்கு காசாக்குற ஒரு மாஃபியா ஒன்று. அடுத்தது நாய்க்கறி மாஃபியா. நீங்க சாப்பிட்ற கறிகளில் மட்டனோட நாய்க்கறியும் கலந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின வீடியோஸ் நிறைய வந்திருக்கு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இது வெளியில வரதில்ல. அதனால தான் ஷெல்டரே இல்லாத நிலைமையில ஏற்கனவே கருத்தடை பண்ணப்பட்ட நாயும் தடுப்பூசி போடப்பட்ட நாயும் எடுத்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கூகுளில் வேக்யூம் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது இங்க இருக்கிற நாயை இல்லீகலா வேற இடத்துக்கு மூவ் பண்ணீங்கன்னா மற்ற நாய்ங்க வரும். மற்ற நாய்ங்க வந்துச்சுன்னா அதில் வேக்சினேட் பண்ணியிருக்காது, அதுங்க கடிச்சா ரேபிஸ் வரும். அதனால நீங்க பயப்படுவீங்க. அதை வச்சு திரும்ப ரேபிஸ் ஊசியை வித்து நல்லா காசு பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு மாஃபியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது போக இந்த சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸை வச்சு தெருநாய் தெருநாய் தெருநாய்னு பேசி பேசி நீங்க என்ன யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க மண்டையில உங்களுக்கே தெரியாம புகுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஜாதி நாய்களை தடை பண்றதை பத்தி பேசுங்க. ஏன்னா ஜாதி நாயை வச்சு தான் இங்க பெரிய அரசியல், பெரிய காசு. அதை வச்சு தான் பெட் ஷாப் இண்டஸ்ட்ரி, பெட் க்ரூமிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே போயிட்டு இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது இவ்வளோ பெட் ஷாப்ஸ், பெட் க்ரூமிங் சென்டர்ஸ், பட்டி தொட்டிலெல்லாம் ஜாதி நாய் எப்படி வந்துச்சு? இது எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு இனத்தை எப்படி ஒவ்வொன்றா அழிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டு நாயை அழிக்கிறது. இன்னைக்கு நாட்டு நாய்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு நாட்டு பூனையை அழிப்பாங்க. அதனால தான் இந்த பர்சியன் கேட்ஸ் எல்லாம் இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களே இதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க முக்கியமாக பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாய் காதலர்கள்னு ஒரு வெறுப்பு அரசியல் கிரியேட் பண்ணி மக்களுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. நீங்க எதிர்க்க வேண்டிய நாய் காதலர்கள் யார் தெரியுமா? அந்த எலைட் பிரீட் டாக் லவர்ஸ். வீட்டில் ஜாதி நாயை வச்சுக்கிட்டு தெருவில் போகிற நாயெல்லாம் அடிச்சு கொள்ற அந்த பிரீட் டாக் லவர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டு நாயை பார்த்தா ஒரு சமூக சீர்கேடு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அரசும் சட்டமும் பாமர மக்களுக்காக இருக்கிறது கிடையாது. காசு இருக்கிறவங்களுக்கும் பணம் பதவி பலம் படைச்சவங்களுக்கு மட்டும்தான் செயல்பட்டு இருக்குது. இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் இப்போ கோயம்புத்தூர்ல கூட பார்த்துருப்பீங்க. இதே பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்துக்குலாம் என்ன நடந்தது? இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த பெரிய பெரிய மீடியாலாம் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்களா? சட்டம் என்ன தண்டனை கொடுத்துருக்கு? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்கனாலே தெரியும். இவங்க யாருமே மக்களோட நல்வாழ்வுக்காக பெருசாக உழைக்க போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் காசை வாங்கிட்டு என்ன சொல்லணும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட நிறைய இடத்துல கிடைக்கல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தூத்துக்குடியில் அந்த 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஒரு இயற்கை உபாதை கழிக்க போறப்ப அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் என்னன்னு தமிழ்நாடே அறியும். இன்னும் கழிப்பட வசதி கூட சரியா இல்லாத நேரத்தில் இந்த நாய் பிரச்சனையை கொண்டு வரதெல்லாம் மற்ற பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கும் நாய்க்கறி வியாபாரம் பண்றதுக்கும் முக்கியமா ஜாதி நாயை வச்சு பெருசா காசு பார்க்கறதுக்கும் தான். தயவு செஞ்சு மக்கள் இதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, இதை பத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த காசை வாங்கிட்டு இந்த நியூஸ் மீடியா என்ன வேணா போடுவாங்க, இந்த டிவி ஷோ நடத்தி செலிபிரிட்டிஸ் என்ன வேணா பேசுவாங்க. ஒருத்தர் பேச்சு நல்லா இருக்குங்கிறதுக்காக, பேச்சு திறமை இருக்குங்கிறதுக்காக அவங்க பேசுற எல்லாத்துலயும் உண்மை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் மேல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் ஒருத்தன் பேசுறது பைத்தியகாரத்தனமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் சாதாரண மக்களுக்கு பார்த்தா ஓ இவர் சூப்பரா பேசுறாருல, ஆமா இவர் சொல்றது உண்மைதான் தோணும். ஆனா தயவு செஞ்சு இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியலை யோசிச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பாமர மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குதோ அதே கொடுமைகள் தான் நம்ம நாட்டு நாய்களுக்கு நடக்குது. அதே மாதிரி பணக்காரர்களுக்கு எப்படி முன்னுரிமை கிடைக்குதோ, வசதிகள் கிடைக்குதோ, அதே மாதிரி தான் ஜாதி நாயும். தயவு செஞ்சு ஜாதி நாயை தடை பண்றதை பத்தி பேசுங்க. நம்ம நாட்டு நாய்களை தெருநாயின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு அரசியல் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலை சிம்பிளா சொல்றேன். நமக்கு சாப்பாடு செய்யறப்ப வீட்டில் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலே எவ்வளோ கோவம் வரும். ஆனா இந்த நாய்களுக்கு ஒரு பேசிக்கா கிடைக்க வேண்டிய ஒரு சாப்பாடை கூட கிடைக்க விடாம பண்றதும், தண்ணி கிடைக்க விடாம பண்றதும், விஷம் வச்சும் கொள்றதும், அடிச்சும் கொல்லப்படுறப்ப அந்த நாய்கள் அக்ரெசிவா மாறதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனாதான் இவங்களுக்கு கடி நியூஸை போடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவங்க பண்றாங்க. நாய்களுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா கடிகள் குறையும். ரேபிஸ் நோய்ங்கிறது கொடிய நோய் தான், ஆனா தடுப்பூசி
போட்டா வராது. இவங்க நினைச்சா சில வாரங்கள்லயே அந்த பிரச்சனையை முடிச்சிருக்க முடியும். இவங்க இந்த பிரச்சனையை பூதாகாரமா வெடிக்க விட்டதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான் இந்த ஜாதி நாய் அரசியல், நாய்க்கறி அரசியல், இந்த மெடிக்கல் மாஃபியா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சமீப காலமா நம்ம முதல்வர் பதவியேற்ற டைம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க தயவு செஞ்சு இந்த நாட்டு நாயை சுத்தி நடக்கிற அரசியலை கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணுங்க. ஜாதி நாயினால இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஜாதி நாயை வச்சு காசு பார்க்கறவங்களால எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த மெடிக்கல் மாஃபியா என்ன பண்றாங்க, இந்த டாக் மீட் மாஃபியா என்ன பண்றாங்க, இந்த காசை வாங்கிட்டு பெய்ட் மீடியாஸும் செலிபிரிட்டிஸும் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ தயவு செஞ்சு ஜாதி நாய்களை தடை பண்றத சொல்லி போராடுங்க. இது வரைக்கும் பைரோட் புகழ் பேஜை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின அரசியலை புட்டு வைக்கிறேன். தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசியலை உடைச்சி நம்ம நாட்டு மாட்டு இனத்தை எப்படி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வந்து காப்பாற்றப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்ம நாட்டு நாய் இனத்தையும் சரி நம்ம நாட்டு மக்களையும் சரி தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. ஜாதி நாய்களை தடை செய்வோம், நாட்டு நாய்களை தத்தெடுப்போம், நம் நாட்டினங்களை மீட்டெடுப்போம். ஜெய் பைரவா.